This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம். ஏன்னா வெளிநாட்டு ஊடகங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதை ஏர் இந்தியா விமான விபத்தை சார்ந்து ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா வந்துட்டு ஏர் இந்தியா விமான விபத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு பெட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா, அதுல வர பைலட்டோட உரையாடல், "ஏன் அந்த ஸ்விட்ச ஆஃப் பண்ணீங்க?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற மாரி வருது. ஸோ நான் ஆஃப் பண்ணல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வருது. ஸோ இது எந்த பைலட் யார்ட்ட கேட்டாங்க? அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப இதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனையே. பட் என்னன்னா, இந்த அறிக்கை முழுமையா இன்னும் வெளியாகல. இன்னும் அறிக்கை அ நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்துட்டு அத பத்தின தேடுதல் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம மக்கள், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு ஊடகங்கள்ல சில முக்கியமான ஊடகங்கள் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத பத்தின விமர்சனங்கள போடுறாங்க. அதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னா, சீனியர் பைலட்டுக்கு வந்துட்டு ஏற்கனவே மன அழுத்தம் இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அவரு அவரு தற்கொலை பண்ணிக்கிறது இல்லாம, அ அப்படியே பயணிகளோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி. ஏன்னா, அதுக்கு காரணங்கள் வந்துட்டு நெறைய சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 பேருமே ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்துட்டு பறக்கறக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நல்லாவே இருக்கு. அதுலயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ஃப்ளைட் ஓட்டுறக்கான அ ஃப லைசென்ஸ் வந்துட்டு 2026 வரைக்கும் அந்த சீனியர் பைலட்டுக்கு இருக்கு. பட் அந்த சீனியர் பைலட்ட தான் இப்ப எல்லாருமே வந்துட்டு டார்கெட் பண்றாங்க. ஸோ அவரு தான் வந்துட்டு ஆஃப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, வயசான அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஓகேங்களா. அவங்க அப்பாவ இவரு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு மன அழுத்தத்தால தான் இந்த மாரி நடந்திருக்கும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இத வந்துட்டு பைலட்ஸ் எல்லாருமே, அதாவது வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு. கிட்டத்தட்ட 3000 மணி நேரத்துக்கு மேல அவருக்கு வந்துட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல உடல் தகுதி எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கு வந்துட்டு கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்கறக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னா, இத தாண்டி இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இந்த மாரி ஃப்ளைட்ல இப்ப வர எல்லா ஃப்ளைட்லயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைலட் குடுக்குற கமாண்ட்ஸ வந்துட்டு அது சரியா, தப்பான்னு அதுவே முடிவெடுக்கும். ஓகேங்களா. அது முடிவெடுத்து தவறா இருக்கும் பட்சத்தில அது சரியா தான் வேலை செய்யும். பைலட் குடுக்குற கமாண்ட்ட எடுத்துக்காது. ஸோ இந்த மாரி ஒரு சில டெக்னாலஜிஸ் இன்னைக்கு வர ஃப்ளைட்ல எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, பைலட் வந்துட்டு கரெக்ட்டா ரன்வேல போயிருக்கு. அந்த ஃப்ளைட் வந்துட்டு மேல டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அதுவரைக்கும் கரெக்ட்டான இது இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த டெக்னாலஜி வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது வந்துட்டு ஆஃப் ஆகுறதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, மேனுவலா தான் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் மேனுவலா ஆஃப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவும் கம்மி. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா, அந்த ஃப்ளைட்டோட ஹிஸ்டரி அத எடுத்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஃப்ளைட்டோட ஹிஸ்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2024ல ஒரு தடவ இதே மாரி பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதே மாரி பிரச்சனைனா, இந்த பிரச்சனை அப்படின்னு இல்ல. ஃப்ளைட்ல வந்துட்டு டெக்னாலஜி ப்ராப்ளம். ஓகேங்களா? அது வந்துட்டு வந்திருக்கு. அதுவும் உடனே இல்லைங்க.
கிட்டத்தட்ட ஒரு நாளே ஆயிருக்கு. அந்த ஃப்ளைட்டோட அந்த டெக்னாலஜி இஷ்யூவ வந்துட்டு சரி பண்ணி, அந்த ஃப்ளைட்ட மறுபடியும் பறக்க வைக்கிறக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு பிரச்சனை ஏற்கனவே இந்த ஃப்ளைட் பார்த்துருக்கு அப்டின்னா, இத வந்துட்டு தெளிவா பார்க்காம விட்டுட்டாங்களோ! அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வந்துட்டு எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு பைலட்ட அ அவதூறா இந்த மாரி பேசுறது தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எதுவும் உறுதியாகாத பட்சத்தில. ஓகேங்களா. ஏன்னா இறுதி அறிக்கை அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த இறுதி அறிக்கை வர வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அப்படி அவங்க பொறுமையா இருந்தா மட்டும் தான் கரெக்ட்டான டிசிஷன் எடுக்க முடியும். கரெக்ட்டா இந்த ஃப்ளைட் எதனால கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுவரைக்கும் யாரும் யாரையும் தவறுதலா பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. அது மட்டும் இல்லாம இன்னும் இருக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு தெளிவா ஆராயப்படணும். இருக்கிற ஒரு சில டெக்னாலஜிஸ் சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தாலுமே, அதை எல்லாமே சரி செய்யப்பட்டு, அதுக்கப்புறமா இந்த ஃப்ளைட்ட வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா குறிப்பா ஏர் இந்தியா விமானங்கள்ல நெறைய பேர் வந்துட்டு இந்த கோரிக்கைய வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ அதே கோரிக்கைய தான் நம்மளும் வைக்கிறோம். ஸோ ஏர் இந்தியா இத வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். கண்டிப்பா எல்லா ஃப்ளைட்டையும் ஒரு தடவ செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட எண்ணம். ஓகேங்களா? ஸோ இதே மாரி இன்னும் நெறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. தேங்க் யூ.